role in every field of science. இந்த acid and base அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சோப் வந்து பேசிக் இன் நேச்சரில் இருக்கும். அண்ட் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய வினிகர் வந்து அசிடிக் இன் நேச்சரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுறதுக்கும் வந்து ஆசிட் அண்ட் பேஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பயாலஜிக்கலி, இண்டஸ்ட்ரியலி அண்ட் என்விரான்மெண்டலி இட் இஸ் எ இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசனில் வந்து ஆஸ்பிரின் டேப்லெட் எடுத்துக்கும், விச் இஸ் அ பெயின் கில்லர். அது வந்து அசிடிக் இன் நேச்சரில் இருக்கும். அண்ட் ஆன்டாசிட் வந்து டேப்லெட்டாகவும் இருக்கும் அண்டு சிரப்பாகவும் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்டொமக்கோட அசிடிட்டி லெவலில், ஆசிட் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ இந்த ஆன்டாசிட் அப்படிங்கிறது பேசிக் இன் நேச்சரில் இருக்கக்கூடியது. அண்ட் மெனி பயோமாலிகுல்ஸுமே வந்து ஆசிட்டாகவும் பேசஸாகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டயட்டரி ஃபேட்ஸ்லாம் வந்து ஆசிட்டாக இருக்கும். அண்ட் டிஎன்ஏல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து பேஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆசிட் பற்றி பார்க்கலாம். இந்த டேர்ம் ஆசிட் வந்து அசிடஸ் அப்படிங்கிற லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. இதோட மீனிங் வந்து ஷவர். எந்தெந்த கெமிக்கல் காம்பவுண்டுக்கெலாம் சவர் டேஸ்ட் இருக்கோ வி ஜென்ரலி கால் தட் ஆஸ் ஆசிட். எல்லா ஆசிட்லேயுமே வந்து ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆக்டம் வந்து அதோட மாலிகுலில் வந்து இருக்கும். இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மாலிகுலர் ஃபார்முலா HCl. இந்த HCl பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் ஆக்டம் வந்து இருக்குது. அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஃபார்முலா H2SO4. இதில் வந்து 2 ஹைட்ரஜன் ஆக்டம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆசிட்லேயுமே வந்து ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆக்டம் வந்து இருக்கும். அண்ட் நம்ம அதை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும் போது they will release the hydrogen ions, அதாவது H+ ionsஸாக வந்து ரிலீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணும் போது இந்த HCl அப்படிங்கிறது எப்படி டிசோஷியேட் ஆகுது அப்படின்னா H+ அயானாகவும் இன்னொன்று வந்து Cl- அயானாகவும் டிசோஷியேட் ஆகுது. H+ அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அயான், Cl- அப்படிங்கிறது குளோரைடு அயான். நெக்ஸ்ட்டு சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. இது நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும் போது எப்படி டிசோஷியேட் ஆகுது அப்படின்னா 2H+, அதாவது ஹைட்ரஜன் அயானாகவும் இன்னொன்று வந்து SO4 2- சல்ஃபேட் அயானாகவும் டிசோஷியேட் ஆகுது. ஸோ எந்த ஒரு ஆசிட்டாக இருந்தாலுமே அந்த மாலிகுலில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ஆக்டம் இருக்குல்லையே, நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும் போது அது டிசோஷியேட் ஆகுது, அதாவது H+ அயான்ஸாக வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிட் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா ஆசிட் இஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் ரிலீஸ் அ ஹைட்ரஜன் அயான் வென் டிசால்வ் இன் வாட்டர். வாட்டரில் டிசால்வ் ஆகும் போது ஆசிட் வந்து ஹைட்ரஜன் அயான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த ஆசிட் வந்து எங்கேருந்து வந்திருக்கோ, அதாவது டிபெண்டிங் ஆன் த சோர்ஸ் அதை பொறுத்து ஆர்கானிக் ஆசிட்டாகவும் இன்ஆர்கானிக் ஆசிட்டாகவும் கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஆர்கானிக் ஆசிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக அக்கர் ஆகக்கூடியது. ஃப்ரூட்ஸில், வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடிய ஆசிட் வந்து ஆர்கானிக் ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ரிக் ஆசிட், டாட்டாரிக் ஆசிட் இதெல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிட் விச் இஸ் அதர்வைஸ் known as a மினரல் ஆசிட். இது வந்து லேபில், இண்டஸ்ட்ரியில் ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆசிட் தான் வந்து இன்ஆர்கானிக் ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மாலிகுலர் ஃபார்முலா HCl, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, நைட்ரிக் ஆசிட் HNO3 etc. Next, do you know Swedish chemist Svante Arrhenius he proposed the theory on acid. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆசிட் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ், அது வந்து H+ அயான்ஸ் ஆகவும் H3O+ அயான்ஸ் ஆகவும் வந்து டிசோஷியேட் ஆகும் இன் அக்வா சொல்யூஷன் அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம ஆர்கானிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து நேச்சுரலாக அக்கர் ஆகக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய ஆசிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய என்னென்ன ஆசிட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சோர்ஸ், அந்த சோர்ஸில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஆசிட் இது வந்து ஆர்கானிக் ஆசிட். இது எல்லாமே இப்போ லெமனில் இருக்கக்கூடியது வந்து சிட்ரிக் ஆசிட், சோர் மில்க் கொஞ்சம் புளிப்பான பால் இல்லை தயிர்லலாம் வந்து இருக்கக்கூடியது வந்து லாக்டிக் ஆசிட், டொமேட்டோவில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து ஆக்சாலிக் ஆசிட், வினிகரில் வந்து அசிட்டிக் ஆசிட், ஆப்பிளில் வந்து மாலிக் ஆசிட், டேமரிண்ட் புளியில் வந்துட்டு டார்டாரிக் ஆசிட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்டில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இந்த ஆசிட்டோட டேஸ்ட் வந்து சவரின் டேஸ்ட், புளிப்புத்தன்மையோடு இருக்கும். இதோட நேச்சர் வந்து கொரசிவ், அதாவது இப்போ ஸ்ட்ராங் ஆசிட்டான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, அது நம்மளோட ஸ்கின் மேலேயோ இல்லை நம்ம துணி மேலேயோ பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிரும், கிளாத் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆசிட் வந்து கொரசிவ் நேச்சரில் இருக்குது. அண்ட் ஆசிட் வந்து ஜென்ரலாக லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. ஒரு சில இது வந்து சாலிட் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சாயிக் ஆசிட்.
ஆசிட். அண்ட் இந்த ஆசிட்டுக்கு வந்து எந்த கலருமே கிடையாது. இட் இஸ் கலர்லெஸ் and it will change the color of indicator. Blue litmus paper வந்து ஆசிட் வந்து ரெட்டுக்கு சேஞ்ச் பண்ணும். மெத்தில் ஆரஞ்சோட ஆசிட் வந்து ட்ரீட் பண்ணும்போது அந்த மெத்தில் ஆரஞ்சு வந்து பிங்க் கலருக்கு மாறும். அண்ட் திஸ் ஆசிட் இஸ் soluble in water. வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகும். அண்ட் சொல்யூஷன் ஆஃப் ஆசிட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆசிட்டால் எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும் டியூ டு த அயனைசேஷன் இன் வாட்டர். நெக்ஸ்ட் செகண்டாக கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் லைக் ஜிங்க், மெக்னீஷியம், அலுமினியம் ஆர் அயன் எது வேணாலும் இருக்கலாம் மெட்டல். அது வந்து டைல்யூட் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகும்போது லைக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மெட்டல் சால்ட்டாக ஃபார்ம் ஆகும் அண்ட் இட் வில் ரிலீஸ் அ ஹைட்ரஜன் கேஸ். இப்போ ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஜிங்க் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகும்போது ஜிங்க் குளோரைட் ஆகும் ஃபார்ம் ஆகி, அதாவது ஜிங்க் குளோரைட் அப்படிங்கிறது மெட்டல் சால்ட் அண்ட் இட் வில் ரிலீஸ் அ ஹைட்ரஜன் கேஸ். இப்போது இதுக்கு வந்து ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஜிங்க்கு வந்து ஃபார்முலா Zn, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்க்கு வந்து HCl. இந்த 2 எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே 2 வந்திருக்கு அண்ட் இட் ஃபார்ம் அ ஜிங்க் குளோரைடு. அப்போது ஜிங்க் குளோரைடு அப்படிங்கிறது ZnCl2. ஸோ ஜிங்க் Cl2 chloride and it will release the hydrogen gas. And second பார்த்திங்க அப்படின்னா அயன் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகும்போது ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு மெட்டல் சால்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு and it will release the hydrogen gas. இப்போ அயனுக்கு வந்து Fe, சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு வந்து H2SO4. அப்போது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா FeSO4 ஆகும் அண்ட் செப்பரேட்டாக ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ரியாக்ஷன் வித் மெட்டல் கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ். டைல்யூட் ஆசிட் வந்து கார்பனேட்டோடையோ இல்லைனா பைகார்பனேட்டோட ரியாக்ட் ஆகும்போது ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்ட் இட் வில் ரிலீஸ் அ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அண்ட் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போது லைம்ஸ்டோனோட கெமிக்கல் நேம் வந்து கால்சியம் கார்பனேட். அப்போ கால்சியம் கார்பனேட் வந்து டைல்யூட் ஆசிட்டான சல்ஃபியூரிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகும்போது இட் ஃபார்ம் அ கால்சியம் சல்ஃபேட் அண்ட் ஆல்சோ இட் வில் ரிலீஸ் அ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அண்ட் வாட்டரும் ஃபார்ம் ஆகுது. இப்போ கால்சியம் கார்பனேட்டோட ஃபார்முலா வந்துட்டு CaCO3. இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா. சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு வந்து H2SO4. அப்போ எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா CaSO4, அதாவது கால்சியம் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகுது அண்ட் இட் வில் ரிலீஸ் த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அண்ட் அதுக்கப்புறமா வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. தேர்ட் ஒன், திஸ் இஸ் த லாஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ரியாக்ஷன் வித் மெட்டல் ஆக்சைடு. மெட்டல் ஆக்சைடு வந்து டைல்யூட் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகும்போது அது மெட்டல் சால்ட்டாக ஃபார்ம் ஆகி தென் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ மெட்டல் ஆக்சைடுக்கு எக்ஸாம்பிள் வந்து கால்சியம் ஆக்சைடு. ஸோ கால்சியம் ஆக்சைடோட மாலிகுலர் ஃபார்முலா CaO. இது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகுது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது HCl. இந்த 2A வந்திருக்கு அப்படின்னா ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணும்போது 2 வந்து போடணும். ஸோ எப்படி ஃபார்ம் ஆகும்? கால்சியம் குளோரைடாக ஃபார்ம் ஆகும். CaCl2 ப்ளஸ் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் டூ இன்னும் நமக்கு பசி எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்டொமக்கோட இன்னர் லைனிங்கில் இருக்கக்கூடியதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற கொரசிவ் நேச்சர், அதாவது ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு நேச்சரில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும். அப்போது நம்ம சாப்பிடும் போது ஃபுட்டெல்லாம் வந்து இந்த ஸ்டொமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நம்ம சாப்பிடல அப்படிங்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டொமக்கில் வந்து இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட லெவல் வந்து அதிகமாக இந்த ஸ்டொமக்கோட இன்னர் லைனிங் இருக்கு இல்லையா, அதை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு டேமேஜ் ஆகும்போது நமக்கு வயிற்றில் வந்து புண்ணு ஏற்படும். அதுக்கு நம்ம வந்து அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டூ இன்னும் இப்போ காப்பர் இல்லைன்னா பிராஸ் குக்கிங் வெசல் வந்து இருக்குது. ஸோ அந்த வெசலில் வந்து இட் வில் பி கோட்டட் வித் டின் மெட்டல். டின் மெட்டலால் கோட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து EM அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த டின் மெட்டலால் கோட் பண்ணலை அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த குக்கிங் வெசலை நம்ம சமைக்கும் போது ஃப்ரூட்ஸ்லேயோ இல்லை வெஜிடபிள்ஸ்லையோ ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஆர்கானிக் ஆசிட் வந்து டைரெக்டாக இந்த காப்பரோட ரியாக்ட் ஆகும்போது வெசல் வந்து காப்பர்னால மேடாயிருக்கு. ஸோ டின் வந்து கோட் பண்ணலை அப்படின்னா இப்போ நம்ம ஃபுட் வந்து இந்த டைரெக்டாக காப்பரோட ரியாக்ட் ஆகி இட் வில் மேக் த ஃபுட் பாய்சனஸ். அப்போ டின் அப்படிங்கிறது கோட் பண்ணணும். அதுதான் வந்து இட் வில் ஐசோலேட் த வெசல் ஃப்ரம் த ஆக்ஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் இட் வில் ப்ரிவென்ட் த ஃபுட் பாய்சனிங். ஆசிட்டில் என்னென்ன யூசஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்டொமக்கில் வந்து இருக்கக்கூடியது. அது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வினிகர் நம்ம குக்கிங்லலாம் யூஸ் பண்ணுவோம். கிச்சனில் இருக்கக்கூடிய அதில் வந்து அசிட்டிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு.
that will help to preserve the food. And benzoic acid வந்து இதுமே வந்து ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணும் லைக் pickles. So both are used to preserve the food materials. And sodium or potassium salt of higher fatty acid, and இது வந்து it is used to make a washing or a bathing soap. Next sulfuric acid. Sulfuric acid நம்ம வந்து king of chemicals அப்படின்னு சொல்லுவோம். It is a effective dehydrating agent. இந்த sulfuric acid வந்து இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டிடர்ஜென்ட், பெயிண்ட், ஃபர்டிலைசர் அண்ட் மெனி மோர் கெமிக்கல்ஸ். நெக்ஸ்ட் 6th ஒன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் லேபரட்டரி ரியேஜென்ட். லேபில் இந்த 3 ஆசிட்டுமே